ஹாய். இந்த வீடியோல 5 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்ப மசால்சி ஓஏ நோட்டிபிகேஷனுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிராக்டிக்கல் எப்ப நடக்க போகுதுன்னா அடுத்த மாசம்னா ஆகஸ்ட் மாசத்து டேட் வந்து 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அன்அபிஷியல் நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சது. அண்ட் 25 to 29 வரை பிராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா எங்க கண்டக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போறீங்க பாத்தீங்களா ஜோனல் வைஸ் போறீங்களா மண்டலம் சொல்லி, அந்த மண்டலம் படி பாத்தீங்கன்னா ஜோனல் வைஸே பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் சிவி கண்டக்ட் பண்ண மாதிரியே தான் உங்களுக்கான பிராக்டிக்கல் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அன்அபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. அப்ப இதுக்கான கால் லெட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஹால் டிக்கெட் எப்ப வரும் பாத்தீங்கன்னா ஒரு 10 days பிஃபோரா. இப்ப 25 வந்து பிராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 10 days பிஃபோரா ஆகஸ்ட் 15 ஒட்டி பாத்தீங்கன்னா அல்லது ஆகஸ்ட் 15லயே நம்ம வந்து பிராக்டிக்கலுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அன்அபிஷியலா கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இது எதுவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இப்ப நீங்க சிவிக்கு போறீங்க பாத்தீங்களா, அப்ராக்சிமேட்டா எல்லா ஜோனல்லையும் பார்த்தாலுமே ஒரு மார்னிங் பேஜோ இல்ல ஆப்டர்நூன் பேஜோ ஒரு 200 persons போறாங்கன்னா அதுல வந்து 120 persons தான் பிரசன்ட் ஆகுறாங்க, 80 persons பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆகுறாங்க. அதாவது 120 விண்ணப்பதாரர்கள் வந்து பிரசன்ட் ஆகுறாங்க, 80 நபர்கள் வந்து ஆப்சென்ட் ஆகுறாங்க. அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லது தானே. உங்களுக்கான அந்த காம்படிஷன் அப்படின்றது அவங்க ஆப்சென்ட் ஆகும் போது காம்படிஷன் அப்படின்றது அந்த இடத்துல உங்களுக்கு குறையுது அப்படின்னு தானே. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவி பிரிலிமினரியா உங்களுக்கு முன்னாலே கண்டக்ட் பண்ணது பிராக்டிக்கல் பிஃபோராவே. இதுதான் ரீசன், வேற எதுவுமே ரீசன் கிடையாது. ஏன்னா பிராக்டிக்கல் வந்து அந்த ஒரு பிளேஸ ஒதுக்கி அதுக்குன்னு எவ்வளவு திங்ஸ் வாங்கணும், ஏன்னா அதுக்கான அமௌண்ட் அப்படின்றது அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த ஃபண்டை வாங்கி இதுக்காக செலவு பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்து தான் அவங்க செலவு பண்ணணும், மெனக்கெடுத்து பார்த்து செலவு பண்ணணும். அதுக்காக பிராக்டிக்கலை இந்நேரத்துக்கு முன்கூட்டியே வச்சிருந்தா சிவி நடத்தாம பிராக்டிக்கலை முன்னால வச்சுட்டு எப்பயும் போல பிராக்டிக்கலுக்கு அப்புறம் சிவி வித் இன்டர்வியூ வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பிராக்டிக்கலே இந்த மாதிரி 120 பேரு அப்ராக்சிமேட்டா பிரசன்ட், ஒரு 80 பேத்துக்கு மேல வந்து ஆப்சென்ட் அப்படி ஆகும் போது அவங்க திங்ஸ் வாங்கி வச்சு எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது பாத்தீங்களா. திங்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வாங்கினா அதுக்கப்புறம் அந்த அடுத்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்து புதுசா நியூவா வாங்குவாங்க. அப்ப அந்த திங்ஸ் வந்து வேஸ்டா போகுது, அவங்க வந்து கீழே தான் போடுறாப்ல சிச்சுவேஷன் வருது பாத்தீங்களா. அதுக்கான காஸ்ட்டை வந்து குறைக்கணும், செலவை குறைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் உங்களுக்கு சிவியை வந்து பிஃபோராவே பிரிலிமினரியா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா. மத்தபடி இந்த எக்ஸாமினர் பெயிலுக்கான சிவி நடந்தப்ப ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்கள புடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் நம்மளும் போட்டோம் பாத்தீங்களா அப்டேட்னு சொல்லி. சோ அதை பார்த்துட்டு அதனாலதான் பிஃபோர் ஆஃப் சிவி கண்டக்ட் பண்றாங்க, போச்சு ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது, பிடிக்க போறாங்க, பயந்தீங்க பாத்தீங்களா. சோ இப்ப பேனிக்காக தேவையில்லை, ரொம்ப லிபரலா போகுது அப்படின்றத நீங்களுமே புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. தேர்டு பாயிண்ட், சிவில வந்து எதுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எதனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இதை பத்தி வீடியோ போடுங்கன்னு கேக்குறீங்க. நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்லுவேன், அதான் இந்த தேர்டு பாயிண்ட். சிவில இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல மோஸ்ட்லி யாரையும் ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. சோ அதனால நெகட்டிவ் திங்கிங் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் விடுங்க. மோஸ்ட்லி யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன்ல. ஒரு சின்னதா மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு அவங்க ரெக்கார்ட்ல ரிமார்க்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிருவாங்க, இன்னது அவங்கள்ட்ட இல்லாது இன்னது சில்லி மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிருவாங்க அவங்க ரெக்கார்ட்ல. அது நீங்க பண்ண சின்ன மிஸ்டேக். இல்ல பெரிய மிஸ்டேக்கா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போய் சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான். மற்றபடி உங்களுக்கு சிவி கண்டக்ட் பண்ணி அந்த 2 persons அல்லது 3 persons வந்து அந்த போர்டுல ஒரு போர்டு உட்காந்து உங்களை வந்து இந்த ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாம் கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்குன்னா அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, ஒன்லி போர்டுக்கு மட்டும்தான். அவங்களுமே போர்டுமே மோஸ்ட்லி சிவி அப்ப உங்களை ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட், உங்க மேல நான் கோபமா இருக்கேன், ஒரு அறியாம ரொம்ப உங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னா, அவங்கள்ட்ட போய் டைரக்டா சொல்லிருக்கீங்க. அந்த சிவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களே, யாராவது மேஜரா எதுவும் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு லெட்டர் ஃபார்மட் அல்லது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அத முன்னாலே ஒரு பர்சன் போய் பேசியிருக்காங்க. எந்த மாதிரினா, நான் வந்து பிரியாரிட்டி கிடையாது, ஆனா பிரியாரிட்டின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணும் போதே கொடுத்துட்டேன். சரி அப்படி சொல்லியிருக்காரு, அவர் என்ன பிரியாரிட்டி என்ன மேட்ரு அவர்கிட்ட கேட்டோம்னா சொல்றாரு, நான் 1ஆவதுல இருந்து 3ஆவது வரை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், 4ஆவதுல இருந்து அதுக்கப்புறம்னா நான் கவர்மெண்ட் ஏரியால படிச்சேன் அப்படின்னு சொன்னாரு.
நான் வந்து தெரியாம பிரியாரிட்டி நான் கொடுத்துட்டேன் அப்ளை பண்ணும் போதே. நான் மசாஜ் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணிருந்தேன். அது கேட்கும் போது எனக்குலாம் என்ன கோவம் வந்துச்சு தெரியுமா? ஏங்க நீங்க பிரியாரிட்டிக்கு எலிஜிபிள் எப்படின்னா 1வது இருந்து 3வது வரை கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, கரெக்ட் தானே? 3வது வரை கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, அதுக்கப்புறம் 4th அப்புறம் தானே கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சீங்க. நீங்க 1ஆம் வகுப்பு மட்டுமே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நீங்க மசால்சி வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நீங்க ஒரு பிரியாரிட்டி பர்சன் தான். யாரு உங்களை வந்து இப்படி தப்பா கைட் பண்ணது என்ன தெரியல. 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும் அல்லது 8ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மசால்சி வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங் வந்து நீங்க பிரியாரிட்டி. யார் உங்களை ராங்கா கைட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிடுறாங்க. இதை பாக்குற அந்த போர்டுல உள்ள அந்த 2% ஸ்டாஃப் இருக்காங்களே, சரி அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க போல லெட்டர் எழுதி வாங்கிக்கிறாங்க. அவங்கள எதுவும் சொல்றது கிடையாது. உங்களை அறியாம நீங்களே போய் நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க. லாஸ்ட் பாயிண்ட், 5வது பாயிண்ட் இதுதான். நான் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல தான் சார் இருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஒரே ஹால் டிக்கெட்ல 2 ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது வந்துருச்சு. நான் வந்து 2 போஸ்டிங் ஓஏ மசால்சி 2 நோட்டிபிகேஷனுமே செலக்ட் ஆயிட்டேன். ஒரே ஹால் டிக்கெட்ல 2 ரெஜிஸ்டர் நம்பர். ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள இன்னொருத்தருக்குலாம் பாத்தீங்கன்னா 2 ஹால் டிக்கெட்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு ஹால் டிக்கெட் தான் இருக்கு. இது இஷ்யூ ஆகுமா அப்படிலாம் கேக்குறீங்க. ஒண்ணும் இல்ல. அந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஓஏ நோட்டிபிகேஷன் மதுரையிலையும் மசால்சி நோட்டிபிகேஷன் சென்னையோ கோயம்புத்தூர் எங்கேயாவது 2 வெவ்வேறு மாவட்டங்கள், ரொம்ப தூரமா உள்ள தமிழ்நாட்டுல ரொம்ப தூரமா உள்ள 2 வெவ்வேறு மண்டலங்கள்ல ஒரு அப்ளை பண்ண பர்சன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மண்டலத்தில் 2 வெவ்வேறு மாவட்டங்களுக்குள்ள இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஓஏக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மசால்சிக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க. சோ 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரே ஜோனல்ல சேலம்ல தான் கண்டக்ட் பண்றதுனால அப்ப நீங்க வந்து சேலமுக்கு வர சொல்லி ஒரே ஹால் டிக்கெட்ல 2 ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். அதுதான்